கூட நம்பாது இருக்கட்டும். தமிழ் இலக்கியங்களிலே தந்தை பெரியாருக்கு மிகவும் பிடித்தது திருக்குறள். அதற்காக திருக்குறளில் சொல்லப்பட்ட அத்துணை கருத்துக்களும் தந்தை பெரியாருக்கோ பகுத்தறிவாளர்களுக்கோ ஏற்புடைத்து அன்று என்பதையும் இந்த மன்றத்திலே நாங்கள் உறுதி செய்கின்றோம். பகுத்தறிவாளர்களுக்கு நம்பிக்கைக்கு முரணான சில கருத்துக்களும் திருக்குறளில் உண்டு. அதை அப்படியே வைத்துத்தான் திருக்குறளை நாங்கள் ஏற்றிருக்கிறோம் என்பதை மட்டும் சொல்லி சிறப்புரையாற்ற ஐயா பிச்சை வலிநாயகம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை சொல்லுங்க. வருகின்ற 15/7/2026 புதன்கிழமை அன்று பிறந்தநாள் காண்கின்றார் நமது புதுமை இலக்கிய தென்றலின் செயல்பாட்டாளர் ஐயா அயன்புரம் துரைராஜ் அவர்கள். அவர்கள்தான் இன்றைக்கு இனிப்பும் காரணமும் வழங்கி தனது மகிழ்வை கொண்டாடி இருக்கின்றார். அவருடைய பேத்தி கிருஷிதா அவர்களுக்கும் பிறந்த நாள் அன்றைய தினம். இருவரும் வாழ்வாங்கு வாழ புதுமை இலக்கிய தென்றல் வாழ்த்துகிறது. தோழர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்தினையும் அன்னாருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேளையிலே உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். காலத்தின் அருமை கருதி நேரடியாக திருக்குறள் உரைக்கை செல்ல வேண்டிய கால கட்டாயத்தில் இருப்பினும் ஒரே ஒரு தகவலை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். பல் ஆண்டுகளாக இதே பகுதியில் வந்து சென்று கொண்டு இருக்கின்றோம். புத்த மதத்தினுடைய மடம் ஒன்று அருகிலேயே இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளாமல் இருக்கின்றோம். புத்த மதத்தை பற்றி நாம் ஏன் அறிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கெல்லாம் ஒரு ஐயவினா எழக்கூடும். தந்தை பெரியார் அவர்கள் 1953ஆம் ஆண்டிலே அந்த புத்த மதம் மகாபோதி என்று சொல்லக்கூடிய புத்த மடத்திற்கு சென்று புத்த பூர்ணிமா அன்று சிறப்புரை ஆற்றியிருக்கிறார் என்பதோடு மட்டும் அல்லாமல் அருமையானது ஒரு மர நிலைப்பேழை ஒன்றையும் அன்பளிப்பாக அந்த மகாபோதி நிறுவனத்திற்கு கொடுத்திருக்கிறார் என்பதையும் நான் அந்த மர நிலைப்பேழையை கண்ணால் கண்டுற்றேன். அதிலே பிரசன்டட் பை ஈவிஆர் ராமசாமி நாயக்கர், ஈரோடு என்று ஒரு வட்ட வடிவிலே பித்தளை தகடிலே பெயர் பொறிக்கப்பட்டுள்ளது என்பதையும் நண்பர்களுடைய பகிர்ந்து கொள்ள பெரும் மகிழ்வு அடைகிறேன். நேரடியாக குறளுக்கு செல்கிறேன். உங்கள் கைகளிலே குறளும் அதற்கான சிறு உரையா ஒன்றையும் ஒருவருடைய உரை என்பதையும் உங்களுக்கு வழங்கி இருக்கிறேன். அன்பு கூர்ந்து அதனையும் கண்டு மகிழலாம் என கேட்டுக்கொள்கிறேன். சார், நேரடியாக அதிகாரத்தின் தலைப்புக்கு வருவோம். பெருமை என்பதை பற்றி எல்லாம் சொல்லும் போது ஐயா புலவர் ஐயா குறிப்பிட்டது போன்று நமக்கெல்லாம் நல் வழிகாட்டியாக மட்டும் அல்லாமல் உலக மக்கள் அனைவருக்குமே வழிகாட்டியாக வாழ்வியல் நூலாக தந்துள்ள திருவள்ளுவரை இந்த வேளையில் நினைத்து அவரால் எனக்கு இந்த பேசிட இங்கு உரையாற்றிட கிடைத்த வாய்ப்பிற்கும் நன்றி பாராட்டி திருவள்ளுவரை வணங்கி என்னுடைய உரையையும் தொடங்குகிறேன். இங்கே முதலிலே பெருமை என்பதை பற்றி பெருமையோடு பேசினார் புலவர். பேராசிரியரும் முன் உரை சொன்னார். தலைவர் அவர்களும் அதனை பற்றி எல்லாம் விரிவாக குறிப்பிட்டார்கள். எனவே பெருமை என்று சொல்லும் போது அதனுடைய அருமையை பற்றி நாம் அறிவோம். ஒவ்வொருவரும் நாம் பெருமைப்படவே விரும்புவோம். எப்போதும் மற்ற விலங்கினங்களுக்கு, ஐயறிவுள்ள விலங்கினங்களுக்கு ஒரே 2 வேலைகள் மட்டும்தான், 2 வேலைகளும் 2 தேவைகள் மட்டும்தான் உண்டு. ஒன்று அருந்துதல், மற்றது பொருந்துதல். இந்த 2 தேவைகள் மட்டுமே ஐயறிவுடைய விலங்குகளுக்கு உண்டு. ஆனால் 6வது அறிவினை பெற்றிருக்கின்ற மாந்தனுக்கு புகழ் என்று சொல்லக்கூடிய பெருமை, பெருமிதம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒன்று 6வது அறிவையும் பெற்றிருப்பதால் அந்த பெருமையை, பெருமிதத்தை மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்நாளிலே ஏதோ பிறந்து விட்டோம், ஏதோ உண்டு மகிழ்வோம், சென்று விடுவோம் என்பது போல் இருப்பதற்காக வந்திருக்கின்ற நிலையிலே மறைந்து போவதற்கு, இறந்து போவதற்கும்
நாம் இந்த மண்ணுலகிலே தோன்றவில்லை, ஏனைய உயிர்கள் போல் இருந்தாலும் எனக்கு இந்த உயிர் என்று சொல்லும் போது வள்ளுவர் விலங்குகளை பற்றியோ அவை பலவற்றை கற்றுக்கொள்ள கூடும். ஆனால் மாந்தன் மட்டுமே அவன் பெற்றிருக்கின்ற இந்த 6வது அறிவு என்பதை சொல்லுவதால் அவன் தான் கற்றுக்கொண்ட அனைத்தையும் மற்றவர்களுக்கும் அல்லது மற்றவற்றிற்கும் கற்பிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றிருப்பவன் இந்த மண் உலகிலே மனிதன் மட்டுமே என்பதை மறந்துவிடல் ஆகாது. ஐயா நினைவூட்டிக் கொண்டே இருக்கிறார். நேரத்தின் அருமை கருதி நேராக குறளுக்கு சென்று விடுவோம். 971வது குறள். ஒளி ஒருவர்க்கு உள்ள வெறுக்கை, இழி ஒருவர்க்கு அகுது இறந்து வாழ்வும் என திருவள்ளுவர் பெருமகனார் கையாளுகின்ற ஒவ்வொரு சொல்லினையும் கூர்ந்து ஆழ்ந்து தெரிந்து கொண்டால் மட்டுமே ஏன் இந்த சொல்லினை இங்கு பெய்துள்ளார் என்பதை நாம் அறிந்து கொள்ளுதல் இயலும். மேலோட்டமாக இலக்கண புலம் பின்புலம் இன்றி நேரடியாக குறளுக்கு வந்தால் பொருள் விளங்காது. எனவே ஒவ்வொரு எழுத்தையும் எண்ணித்தான் படித்திடல் வேண்டும். அதுவும் வரிசைப்படுத்தியிருக்கின்ற முறையை பார்க்கும் போது ஒளி என்று சொல்லும் போது அறிவின் ஒளி என்று சொல்லலாம். மனித உயிருக்கு ஒளி என்று சொல்லும் போது புகழ் ஒன்றுதான். எல்லோருமே வேறு எதனை விரும்புகிறோமோ விரும்பவில்லையோ புகழினை அனைவருமே விரும்புகின்றனர். எனவே ஒளி என்று சொல்லும் போது உனக்கு என்ன தலைக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் இருக்கிறதா என்றெல்லாம் கேட்கக்கூடியவர். ஒருவருக்கும் பல அறிவர்களுக்கும் ஒளிவட்டமானது இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். வள்ளலார் தொட்டு புத்தர் வரைக்கும், புத்தரிலிருந்து வள்ளலார் வரைக்கும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கும் அவர்களுக்கு பின் அந்த பின்புல ஒளிவட்டம் என்பது தலைக்கு பின்புறத்தில் இருப்பதிலிருந்து அறிவின் செயற்பாட்டைத்தான் அந்த ஒளிவட்டமாக காட்டுகிறார்கள். எனவே அறிவினால் புகழ் பெறுதல் வேண்டும் என்ற அளவிலே ஒளி ஒருவர்க்கு, அந்த ஒருவர்க்கு என்று சொல்லும் போது வல்லின இற்று என்று இருப்பதை உற்று பார்த்தல் வேண்டும். ஒருவர் என்று சொன்னால், இந்த ஒருவருக்கு என்று சொன்னால் ஒருவருக்கு என்று பொருள்பட ஒருமையாகவும், அதனை ஒருவர்க்கு என்று இடையின இருந்திருப்பின் பலருக்கும் பலர் பன்மை என்றும் குறித்தல் வேண்டும். சரி, இந்த உள்ள வெறுக்கை என்பது பற்றி சொல்லும் போதும் ஏனைய குறள்களையும் நாம் படித்துக்கொண்டே வரும்போது வரிசையாக படித்துக்கொண்டே வந்தோமானால் தான் நமக்கு அதனுடைய ஓட்டமானது, நீரோட்டம் என்று சொல்லுவது போல இந்த நெடு ஓட்டத்தோடு நாமும் சென்று வந்தால்தான், வந்து கொண்டே இருந்தால்தான் முழு பொருளையும் நாம் அறிந்து கொள்ளுதல் இயலும் என்ற அடிப்படையிலே உள்ளம் என்று சொல்லும் போது உள்ளத்திலே இருப்பது என்ன, உள்ள கிடக்கை என்றெல்லாம் சொல்லுகின்றோமே, அந்த ஊக்கம் என்பதுதான் உள்ளம். அந்த உள்ளத்தில் இருந்து இருக்கின்ற வெறுக்கை என்று சொல்லும் போதும் ஊக்கம். அப்போ உள்ளுக்குள் இருக்கின்ற ஊக்கம் வெளிப்புறத்திலே தெரிகிற உடல் அளவிலே செயற்பாட்டு அளவிலே தென்படுகின்ற அல்ல, இது உள்ளுக்குள் இருக்கின்ற இடைவிடாது உழைப்பை தர வேண்டும் என்ற ஊக்கத்தை தருகின்ற ஒன்று என்பதால் தான் உள்ள வெறுக்கை என்று திருவள்ளுவர் மிக அழகாகவும் அருமையாகவும் அந்த குறளிலே பொதிந்து வைத்திருக்கின்றார். இந்த இழி என்று சொல்லும் போது இழிவு என்று சொல்லுகிறோமே, இறங்குதல் என்று சொல்லுகிறோமே, இகழ்ச்சி என்று சொல்லதான் இழி ஒருவர்க்கு அகுது இறந்து வாழும் என. இங்க ஒரு முறை உயர்த்தி காட்டும் போதும் அதனை செய்யாவிட்டால் வருகின்ற இழிவு என்ன, தாழ்வு என்ன என்பதை பற்றியும் வள்ளுவர் ஆழமாகவும் அழுத்தமாகவும் ஒவ்வொரு குறளிலும் சொல்லித்தான் செல்கிறார் என்பதை மறுக்கவே முடியாது. இந்த இழி ஒருவர்க்கு அது இறந்து என்று சொல்லும் போது வாழ்ந்தும் என்று சொல்லும் போது, சரி, ஊக்கம் இருந்தா ஊக்கம் உடையவர் என்ன செய்வாங்க, ஊக்கம் உடையான் உடை என்றெல்லாம் சொல்லும் போது, உடைமையாக சொல்லும் போது ஊக்கத்தை உடைமையாக சொல்லுகின்ற ஒரே பேரறிவர் திருவள்ளுவர் மட்டும்தான். மற்றவங்கள அதை உடைமையெல்லாம் சொல்லல. எதனை வேண்டுமானாலும் இழக்கலாம், ஊக்கத்தை இழக்கக்கூடாது. இழந்து விட்டால்
பல்வேறு நிகழ்வுகளிலே நாம் கண்டு மகிழ்ந்திருப்போம், கண்டு ஊக்கமும் பெற்றிருக்கக்கூடிய வாய்ப்பு கூறுகள் நம்ம அனைவருக்குமே இருந்திருக்கும் என்பது மறுக்க முடியாது. அப்போ இந்த ஊக்கம் என்பது ஏன் வேண்டும், மனிதனுக்கு ஏன் வேண்டும், ஆறாவது அறிவினை பெற்றுள்ள மாந்தனுக்கு ஏன் இந்த ஊக்கம் என்பது வேண்டும் என்றால், பயிர்கள் வேண்டுமானால் ஒரே அளவிற்கு வளரக்கூடும் வயலிலே, ஆனால் நம் தலை வயலிலே உருவாகின்ற கருத்துக்கள் ஒவ்வொன்றும் யூனிக் இன் நேச்சர் என்று சொல்லுவது போல ஒவ்வொன்றும் தனித்த வகையான, தனித்த துறைக்கான, தனி புலத்திற்கான செயற்பாடுகள் களத்திற்குள்ளே கொதித்துக் கொண்டிருக்கின்ற கொப்பரை போன்று சூடு அடையாமலே தலைக்குள்ளே எண்ண ஓட்டங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. அந்த எண்ண ஓட்டங்களினால் பலரும் பல பல அருஞ்செயல்களை இந்த மண் உலகிலே செய்து முடித்திருக்கின்றனர் என்பதால் தான் நாம் மட்டும் என்ன செய்ய போறோம், உண்டு வைத்து மண்டு உடுத்து மகிழ்வோம் என்று நினைத்தால் அது இறந்தவனுக்கு சமம்தான் என்பதை மிக அழகாக திருவள்ளுவர் சொல்லுகிறார். பேராசிரியர் பெருமகனார் குறிப்பிட்டது போல இந்த குறளில் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான் ஆழம் ஆழம் அகலம் எல்லாமும் அடங்கி இருக்கின்ற இந்த குறளை பற்றி நாம் அறிந்து கொண்டுதான் ஆக வேண்டும். வேறு எந்த குறளுக்கான பொருளை முழுமையாக தெரிந்து கொண்டாலும் தெரிந்து கொள்ளாவிட்டாலும் பிறப்பு ஒக்கும் என்ற குறளினை, தொடங்குகின்ற குறளினை, அதற்கான முழு பொருளினை நாம் அனைவரும் கட்டாயமாக கண்டிப்பாக தெரிந்து வைத்திருத்தல் வேண்டும். ஏனெனில் நம்முடைய எதிரிகள் இதிலே திரிபு வாதத்தை அவ்வப்போது எழுப்பிக் கொண்டே, மாற்றிக்கொண்டே, திரித்துக் கொண்டே, கையில் திரித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் என்ற ஒரே காரணம் பற்றியாவது குறைந்த அளவு தமிழர்கள் இதற்கான முழு பொருளினை தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு தெரிந்த அளவில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும், திருமணம் ஆன அனைவருக்குமே குழந்தை பிறப்பதை பற்றி தெரிந்திருக்கும். அதிலே மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. அது எல்லா குழந்தையும் ஒக்கும், பிறப்பு ஒக்கும் என்று தோன்றுவது வேறு, தோற்றம் வேறு, பிறப்பு வேறு. இந்த பிறக்கும் போது கற்றுக்கொள்கின்ற குழந்தை கற்றுக்கொள்கின்ற அளவிற்கு கூட பெரியவர்கள் கற்றுக்கொள்கிறோமா என்பது ஐயம்தான். அழுதால் அம்மா வருவாள் என்று அறிந்து கொண்டு ஒற்றை நடைமுறையிலேயே தெரிந்து கொள்கிறது குழந்தை. அழுது காட்டி அம்மாவை அழைக்கிறது, வா என்று சொல்லுவது போன்ற இந்த ஆறாவது அறிவினை பெற்றிருக்கின்ற நிலை தாயின் வயிற்றுக்குள் இருக்கும் வரை எதுவும் இல்லை. வெளி உலகிற்கு வந்தவுடன் அழுகிறது. அது எந்த காரணம் மட்டும் இல்ல, இந்த காரணம் கருவறையிலிருந்து வெளிவந்ததனால் வெளிப்புற அழுத்தமும் கூட இதுவும் ஒரு காரணம், அழைக்கிறது. சரி, அப்போ எல்லா குழந்தையுமே பிறக்கும் போது சமமாக ஒரு சிறு மாற்றமும் இன்றி எல்லா குழந்தையும் இந்த மண்ணுலகிலே பிறக்கும் போது சமமாக எழுதப்படாத வெறும் தாளாக, வெள்ளைத்தாளாக மட்டுமே பிறக்கிறது. புறச்சூழல் பெறுகின்ற அறிவால் தான் மாற்றத்தை காட்டுகின்றனர் மக்கள். குழந்தை என்பதை விட்டு மக்கள் என்று சொல்லுவோம். இந்த பிறப்பு ஒக்கும் என்று சொன்னால் வேறு என்ன, மற்றவை எல்லாமே ஒத்துதானே இருக்க வேண்டும். ஒக்கும் என்று சொல்லும், ஒப்ப வேண்டும் என்று சொல்லும். ஒத்த நிலையில், சமநிலையில் இருக்கும் போது தரப்படுகின்ற, பெறப்படுகின்ற உரிமையும் சமம்தானே. உடைமைகள் மட்டும் அல்ல, உரிமைகள் சமம் என்று சொல்லுதல் வேண்டும். உரிமைகளை பற்றி நாம் பேசுவதில்லை, உடைமைகளை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். உடைமைகளின் விழிப்பை செலுத்துவதை காட்டிலும் கட்டாயமாக நம்முடைய உரிமையின் மீது விழிப்பினை செலுத்திடல் வேண்டும். உரிமையை இழந்தால் மீண்டும் பெறுவதற்கு அதே கால அளவு செலவழிக்க முடியாது, அதே அழுத்தத்தை, அதே போராட்டத்தை மேற்கொள்ள முடியாது. பல ஆண்டுகள் பலரும் மேற்கொள்ள வேண்டி வரும் என்பது இந்திய விடுதலையே சாட்சி. வேறு எங்கும் தேடி அலைய வேண்டாம். எனவே இருப்பதை விட்டுவிடக் கூடாது. இந்த பிறப்பு ஒக்கும் என்பது சம உரிமை.
ஒக்கும் என்பது சும்மா எல்லோருக்கும் தான் தெரியும். எடையை கேட்கலாம், அளவை கேட்கலாம், அழகை கேட்கலாம், தலைமுடி நிறைய இருக்கான்னு கேட்கலாம், கால் நீளமா இருக்கான்னு கேட்கலாம், விரல் நல்லா நீளமா இருக்காங்க கேட்கலாம். அது எல்லாமே ஒக்கும். அப்போ உரிமை ஒக்கும் என்று சொல்லுகிறார் திருவள்ளுவர். ஏன் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையா? இந்த செய்தொழில் என்ற சொல்லிலே விழிப்பை செலுத்திடல் வேண்டும் அனைத்து தமிழர்களும். செய்தொழில், தொழில் செய்யல, தொழில் செய் வேற்றுமை என்று பரிமேலழகர் உட்பட அனைவருமே திரித்து பேசுகின்றனர். செய்தொழில் என்பது காலம் கறந்த பெயரெச்சம் அல்லது வினைத்தொகை. வினைத்தொகை என்று சொன்னால் எல்லோருமே அறிவோம். முக்காலத்துக்கும் பொருந்தும். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்ற முக்காலத்துக்கும் பொருந்த வினைத்தொகையாக கொண்டால் பிறந்த குழந்தைக்கு கடந்த கால உரிமை என்ன? அவர்களுடைய பெற்றோருடைய உரிமை தான் கடந்த கால உரிமை. நிகழ்கால உரிமை அந்த குழந்தையினுடைய வாழ்வியல், வாழ்க்கை காலம் நிகழ்காலம். எதிர்காலம் என்பது அந்த குழந்தை வளர்ந்து ஆளாகி மீண்டும் இன விருத்தி செய்யும் போது, இன வளர்ச்சியை செய்யும் போது அந்த குழந்தைக்கான உரிமையும் இந்த குழந்தையிடம் இருக்கிறது. அதுதான் செய்தொழில் என்று திருவள்ளுவர் ஆழமாகவும் அழுத்தமாகவும் பதிவு செய்திருக்கிறார். எந்த திரிவுகளுக்கும் இடம் தந்து விடக்கூடாது. தமிழர்கள் ஏமாந்து விடக்கூடாது. எந்த சொல்லில் இது பிறப்பு என்பது சமமானால் வாழ்க்கை என்பதும் சமம்தான். இறந்த காலத்திற்கும் சரி, நிகழ்காலத்திற்கும் சரி, இனி வரும் காலமான எதிர்காலத்திற்கும் சரி என்று சொல்லுவதால் தான் கேட்கிறார், வினா எழுப்புகிறார் அழுத்தமாக. இந்த செய்யற வேலையில உயர்வு தாழ்வு அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். உயர்வு சொல்லுவாங்க, காய்கறி கடைக்காரன் வச்சிருக்கணுக்கும் பலசரக்கு கடைக்காரன் வச்சிருக்கணும் ஒன்றா? காய்கறி கடைக்காரன் அன்னன்னைக்கு விற்று இது பண்ணும், பழமான கரிஞ்சு போனா வீணா போயிடும். வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எனவே இந்த வணிகத்திலேயே பல பல வேறுபாட்டு கூறுகள் நிறைந்திருக்கின்ற நிலையிலே ஏமாந்து விடக்கூடாது. சிறப்பா செய்கின்ற தொழிலிலே சிறப்பு என்ன, செய்கிற தொழில சிறப்பு என்ன, எப்படி ஒப்பிடுவது? ஒப்பிடுவது என்றால் நாம் சதவீதம் என்று, விழுக்காடு என்று சொல்லுகிறோம். ஏன் இந்த டினாமினேஷன் என்று சொல்லக்கூடிய தொகுதி பகுப்பினை நாம் முழுமையாக உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். அதாவது எந்த தொழிலையும் எவரும் செய்தல் வேண்டும். இந்த ஓதுதல் ஓதுவித்தல் என்பதை பற்றியெல்லாம் இப்போது நிறுவன மயமாகிவிட்ட, நிறுவன வயமாகிவிட்ட கல்வி வந்த பிறகு குலக்கல்வி இல்லை, அல்லது ஆசிரியர் விருப்பப்பட்டார் மாணவனை சேர்த்துக் கொண்டு கற்பிக்கக்கூடிய நிலை இல்லை. எந்த நிறுவனத்திலும் சென்று விரும்பிய கல்வியை கற்கலாம். கல்வி கற்பதால் மட்டும்தான் இந்த பிறப்பு சமமாக அமைகிறது என்பதையும் வள்ளுவர் ஆழமாக பதிவு செய்துள்ளார் இந்த குறளில் தான். மருத்துவ கல்வி படிக்காமல் ஒரு மருத்துவருடைய பிள்ளை மருத்துவனாக ஆகிவிட முடியுமா? ஒரு பொறியாளர், இருவரும் கணவனும் மனைவியும், தாய் தந்தையர் இருவருமே பொறியாளர்கள். அந்த குழந்தைக்கு கல்வி கற்பிக்கப்படாமல், பொறியியல் கல்வி கற்பிக்கப்படாமல் அந்த குழந்தை வளர்ந்து பொறியாளராக ஆகிவிட முடியுமா? ஆனால் சொல்லித் தெரிந்தனரே ஏமாந்தோமே. ஏன்? கல்வி என்பது எல்லோருக்கும் எப்போதும் கிடைத்தல் வேண்டும். அது குறிப்பாக சிறப்பாக இப்போதைய நிலையிலே பொறியியல் படிப்பும் மருத்துவ படிப்பும் எல்லோருக்கும் தரப்பட வேண்டும். நிர்வாக படிப்புக்குடைய ஆளுமை படிப்பும் கற்றுத்தரப்பட்டால் அவர்கள் உயர்ந்து ஆளுமையிலே திறமை பெறுவார்கள். வேறு வேறு சொற்களால் படிக்காதவர்கள் என்று குறிப்பிடுகின்ற சொற்களை எல்லாம் சொல்லித் தெரிவது வெட்கம், வேதனை. எனவே நாம் ஒப்போலையிலே ஒழுங்காக செய்திருந்திருக்குமேனா சரியாக நடந்திருக்கும். பழைய வரலாற்றை எல்லாம் மறந்துவிட்டு செய்துவிட்ட பிழைக்கு நாம் தான் பொறுப்பு. தீதும் நன்றும் பிறதர வாரா என்பதையும் நினைத்து பார்க்க வேண்டும். சரி, வள்ளுவர் ஏன் பிறப்பு ஒக்கும் என்று சொல்லுகின்றார்? அங்குதான் மாபெரும் 424வது குறளிலே மிக அருமையாக வள்ளுவர் மட்டும்தான் இந்த அறிவை பற்றிய வரையறையை தெளிவாக தந்திருக்கிறார். எப்படி சொல்லலாம்? பல பல முறையும் நான் பேசிக்கொண்டே திரிவது இதுதான். என் பொருளவாக செல்ல சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு என்று சொல்லுகிறார்.
அறிவினை பெற வேண்டுமானால் இரண்டே வழிமுறைகள். ஒருவர் வணிகம் செய்ய போனால் கொள்முதல் செய்ய வேண்டும், பிறகு விற்பனை செய்ய வேண்டும். விற்பனை செய்து முடிந்த பிறகு கொள்முதல் செய்ய முடியும். கொள்முதலையும் ஒரு பக்கம் செய்து கொண்டிருப்பார், விற்பனையும் மறுபுறம் செய்து கொண்டிருப்பார். அதே போல அறிவினை கொள்முதலும் செய்ய வேண்டும், விற்பனையும் செய்ய வேண்டும். கொள்முதல் செய்வது என்பது பலருடைய அறிவினை பெற்றுக் கொள்ளுதல், நூல்களின் வாயிலாக, குறிப்பாக சிறப்பாக. அதனை போன்றே நாம் கற்றதை கற்பிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரே உயிரினமான மனிதன் மற்றவர்களுக்கும் கற்றுத் தருகிறோம், கற்பிக்கின்றோம், கற்பிக்கின்றனர் என்ற அளவில் பெறுவதும் தருவதாலும் வருகிறது அறிவு. அதனால்தான் திருவள்ளுவர் பெருமகனார் பிறப்பு ஒக்கும் என்று சொன்னார். ஒக்கும் என்று சொன்னதற்கு அதுதான் காரணம். பிறகுதான் அந்த குழந்தைக்கு படிப்பு, கல்வி, அறிவு எல்லாம் கிடைக்கப் பெறுகிறது. அதனை தடுப்பதற்கு எவருக்கும் உரிமை இல்லை, தடுக்கப்படக்கூடாது. தடுக்கப்படாவிட்டால் எல்லா குழந்தையும் எல்லா படிப்பையும் படித்து கற்றுத் தேர்வர் என்பது. ஏனைய குறள்களுக்கான விளக்கங்கள் அங்கேயே தரப்பட்டிருக்கனால் அதனையே படித்து எளிமையாக அறிந்து கொள்ளலாம். சொல்லினை சற்று பிரித்து பார்த்தோமே ஆனால் எல்லோருக்குமே 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற அனைவருமே திருக்குறளை படித்து மகிழலாம், கற்று தேர்ச்சி பெறலாம். உரை வேறுபாடு, பாட வேறுபாடுகள் வேண்டுமானால் மாறுபடலாமே ஒழிய அதற்கான அடிப்படை பொருளினை சற்றே நாம் விழிப்பினை செலுத்தி கற்று தேர்ந்திடலாம் என்பதையும் என்னுடைய வேண்டுகோளை முன்வைக்கிறேன். திருவள்ளுவருக்கு இணையாக ஒரு பேர் அறிவரை கண்டுபிடிப்பது என்பது இக்கால உலகம் வரை இல்லாத ஒன்று, இயலாத ஒன்று என்பதையும் இந்த அரங்கிலே பதிவு செய்ய விரும்புகிறேன். நண்பர்களே, மேல் இருந்தும் மேல் அல்லார் மேல் அல்ல. சொற்சிலம்பம் ஆடுவதிலே திருவள்ளுவருக்கு இணையாக ஈடாக வேறு ஒருவரை பொருளோடு கூடிய சொற்சிலம்பத்தினை வேறு எவராலும் ஆட இயலாது. மேல் இருந்தும் மேல் அல்லார். இது என்ன மேல்? இங்கேயும் மேல் தான் இருக்கு, இங்கேயும் மேல் தான் இருக்கு. அப்ப என்ன பொருள் சொல்ல வருகிறார்? ஆழமாக நாம் கற்று தேர்ந்தோமானால் மேல் இருக்கிறார்கள். பட்டம், பதவி, பணம், செல்வாக்கு அல்லது வேறு முறைகளிலே அவர்கள் உயர்ந்ததாக காட்டப்பட்டாலும் அவர்களிடம் மாந்தனிடம் இருக்க வேண்டிய பண்பு நலன்கள், ஐயா புலவரையா குறிப்பிட்டது போல மாந்த நேயம், அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கள் பண்பு இல்லாதவர் என்று திருவள்ளுவர் சொல்லுவது போல இந்த மேல் இருந்து கொண்டும், மேடையில் இருந்துள்ள மேல் இருந்து கொண்டும் அல்லது அரசு ஆட்சியிலே இருந்து கொண்டும் செல்வத்தை சேர்த்து குவித்து வைத்திருந்தாலும் அல்லது பிள்ளை செல்வம் பெற்றிருந்தாலும் வேறு வகையிலே உயர் பதவியை அடைந்திருந்தாலும் அவர்களிடம் இருக்க வேண்டிய பண்பு நலன்கள் இல்லாவிட்டால் எல்லோருக்கும் அவர்கள் மேலோர்களாக காட்சி தந்தாலும் இருந்தாலும் கருதப்பட்டாலும் அவர்கள் மேல் உள்ளவர்கள் அல்லர் என்று சொல்லுகிறார். இந்த மேல் என்ற சொல்லுக்கு வேறு வேறு பொருட்களை தந்து மகிழ்வதை திருவள்ளுவர் குறிப்பிட்டிருந்தார். மேல் இருந்துமே. அத்துடன் அவர் நிறுத்தவில்லை, மேல் ஒன்றை வலியுறுத்தி சொல்கிறார். கீழே இருக்கிறார்கள், கீழ்நிலை பதவியிலே அவர் இருந்தால் கூட அவர்களிடம் உயர்ந்த பண்பு நலன்கள் இருந்து கொண்டிருந்தால் அவர்கள் கீழே உள்ளவர்கள் அல்லவே அல்ல. ஒரு சான்று ஒன்றினை சற்றே சொல்லிவிடுகிறேன். நான் அரசு கவின்கலை கல்லூரி, இதே அருகிலே இருக்கின்ற அரசு கவின்கலை கல்லூரியிலே 10 ஆண்டுகள் பணிபுரிந்தேன். அங்கு ஒருவரை ஏழுமலை என்பவரை பற்றி எல்லோரும் குறிப்பிடுவார்கள், ஆசிரியர்கள் உட்பட. ஏன் ஆசிரியர்கள் அதே கல்லூரியிலே படித்தவர்கள், அங்கேயே பதவிக்கும் வந்தவர்கள் என்பதனால ஏழுமலை என்பவரை பற்றி அடிக்கடி குறிப்பிடுவார்கள். அவருக்கு என்ன அவ்வளவு சிறப்பு என்று எண்ணினால் அவர் பெரிய பதவி கல்லூரியினுடைய முதல்வரோ மற்றவரோ அல்ல. ஆனாலும் கூட அவர் ஒரு தோட்ட வேலையாள். அவர் இயங்கிக் கொண்டே இருப்பாராம். வேலை நேரம் முழுமையும் இயங்கிக் கொண்டே இருந்து அந்த கல்லூரியிலே ஒரு இடத்திலே ஒரு மரம் சாய்ந்தால் இன்னொரு இடத்திலே அந்த மரத்தை நட்டு வைத்து அதனை வளர்ப்பதிலே மிகுந்த பொறுப்பினையும் கவனத்தையும் உழைப்பினையும் செலுத்தி நாள் முழுவதும் கல்லூரி வேலை நேரம் முழுவதும்
தொடர்ந்து உழைத்துக் கொண்டே இருப்பாரோ அவருக்கு மேற்பார்வையாளர்கள் யாருமே கிடையாது. இதை இப்படி செய், அதை அப்படி செய் என்று சொல்லக்கூடிய யாருமே இல்லாத நிலையில் அந்த தோட்ட வேலையால் தன் பணியை மட்டுமல்லாமல் பொறுப்போடு தானே மேற்கொண்டு செய்ததை பற்றி அவர் இறந்தும் பிறகும், அவர் ஓய்வுற்ற பிறகும் இறந்த பிறகும் அவரை பற்றி யார் பேசுகிறார்கள்? பேராசிரியர் பெருமக்களும் பேசி தெரிவார்கள், மாணவர்களுக்கு தெரியாது. பேராசிரியர் பெருமக்களும் மற்ற ஊழியர்களும் பேசிக்கொண்டே இருப்பார்கள். எனவே நம்முடைய இதிலிருந்து இந்த பிறப்பு ஒக்குன்றதும் மேலிருந்தும் அவர் கீழ்நிலை பதவியில் இருந்தும் அவர் தான் வாங்குகின்ற சம்பளத்தை பற்றி கவலை கொள்ளாது, தான் வகித்து வருகின்ற பதவியை பற்றியும் கவலை கொள்ளப்படாது. தனக்கு மேல் உள்ளவர்கள் மேற்பார்வையாளர்களாக இருக்கக்கூடிய கல்லூரியின் முதல்வரோ அல்லது வேறு நிர்வாகத்தில் உள்ளவர்களோ தன்னிடம் சொல்ல வேண்டும் என்பதை எல்லாம் கருதாமல் அந்த கல்லூரியை ஒரு சோலை போன்று ஆக்கி வைத்திருந்த பெருமகனார் என்று பல்லாண்டுகளாக நான் சென்ற போது, நான் 10 ஆண்டுகள் அந்த கல்லூரியிலே பணிபுரிந்த போதும் கூட ஆசிரியர் பெருமக்கள் என்னிடம் குறிப்பிடுவார்கள் என்பதை இந்த வேளையில் நினைத்து பார்க்கிறேன். எனவே கீழ்நிலையில் இருந்தால் கூட, வசூல் ராஜா படத்தில் கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஒருவர் தரையை பெருக்கிக் கொண்டே இருப்பார், கழுவிக்கொண்டே இருப்பார், துடைத்துக் கொண்டே இருப்பார். வேறொருவர் மிதித்து சென்ற போது கூட கவலைப்படாமல் மீண்டும் அதனை துடைக்கின்ற பொறுப்பினை பொறுப்போடு செய்யக்கூடிய, தான் வகிக்கின்ற பதவி, தரப்படுகின்ற சம்பளத்தை பற்றி எல்லாம் கணக்கில் கொள்ளாமல் நிறைவேற்றிக் கொண்டிருப்பார். அடுத்தது நம் தலைவரோடு இது பற்றி பேச வேண்டும். ஒருமை மகளிரே போல பெருமையும் தன்னைத்தான் கொண்டு ஒழுகின் உண்டு. ஆணுக்கும் சொல்லி இருக்கிறார் அழுத்தமாக என்பதற்காக இதனை பொருத்தி இருக்கிறார் திருவள்ளுவர். இந்த குறிப்பிட்ட அதிகாரத்திலே பெருமை தரக்கூடியது ஒருமை மகளிர். அது என்ன ஒருமை மகளிர்? இதை பற்றிய கற்பு என்பதெல்லாம் கட்டுக்கதை என்றெல்லாம் சொல்லி தெரிகின்ற பகுத்தறிவெல்லாம் இருக்கக்கூடிய நிலையில் கூட நாம் விரும்பினோமோ விரும்பவில்லையோ, குடும்பம் என்று உருவான பிறகு, மாந்த சமூகம் என்று வந்த பிறகு, குமுகாயம் என்று வந்த பிறகு பல விதிகள் எல்லோருக்குமே 100க்கு 100 எல்லோருக்குமே பொருந்தக்கூடிய எந்த ஒரு சட்டத்தையும் இந்த மண்ணுலகிலே எவரும் ஏற்ற முடியாது. யாராவது ஒருவர் எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டே இருப்பார், யாராவது ஒருவர் வரவேற்றுக் கொண்டே இருப்பார், யாராவது ஒரு இனம், எந்த ஒரு இனமாவது வரவேற்றுக் கொண்டே இருக்கும். அதே வேளையிலே இன்னொரு இனம் அதனை எதிர்த்து கொண்டே இருக்கும் என்பதையும் நான் இங்கே நினைத்து பார்க்க வேண்டும். எனவே 100க்கு 100 மக்கள் ஒப்புக்கொள்ளக்கூடிய எந்த ஒரு சட்டத்தையும் இயற்ற இயலாத நிலையில் குடும்பம் என்பது உருவானது. குடும்பம் வந்த உடனே இந்த கற்பு என்ற சொல்லை பற்றியும் வந்தது. ஆனாலும் அந்த காலகட்டத்தில் தவறிய நிலையில் இருந்ததைத்தான் வலியுறுத்தி இது தவறு, இந்த முறை வேண்டாம், தமிழ் இனத்துக்கு பேரினத்திற்கு வேண்டாம் என்ற வகையிலேதான் ஒருமை மகளிரே போல எப்படி அவர்களுக்கு பற்றி ஆண் இனமானது ஆண்களாவது அவர்களுக்கு பல சலுகைகளை செய்ய வேண்டும் என்று கருதி செய்தார்களோ, பின்னர் ஒருவருக்கொருவர் அடிமையானார்களோ, அதனை போன்று இவரும் அதே நெறிமுறைகளை இவருக்கும் அந்த நெறிமுறை பொருந்தும் என்று கருதி செய்தால் பெண்களை எப்படி அந்த கற்பிற்காக போற்றுகிறார்களோ அதனை போன்று ஆணையும் போற்றுவார்கள் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். எனவே ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒற்றை நீதியை, சமநீதியை வழங்குகிற குரலாக இந்த குரலினை திருவள்ளுவர் யாத்துள்ளார். பெருமை உடையவர் ஆற்றுவார், ஆற்றின் அருமை உடைய செயல். இது பல பல குறள்களில் வேறு வேறு வகைகளில் வேறு வேறு சொற்களில் திருவள்ளுவர் பொதிந்து வைத்துள்ளார். பெருமை உடையவர் ஆற்றுவார் சொல்ல நிறுத்திட்டார். இந்த பெருமை உடையவர் ஆற்றுவார்னா திறமை, அதாவது
மாந்தன் மட்டுமே வெவ்வேறு கூறுகளில் சிறந்தவனாக அருஞ்செயல்களை ஆற்றக்கூடிய திறனை பெற்றிருக்கின்ற மூளையை பெற்றிருக்கின்றான். ஆற்றலை அந்த மூளையின் வாயிலாக பெற்றிருக்கிறான். தான் பெற்றிருக்கின்ற அந்த மூளை திறனை, மூளை ஆற்றலை மற்றவர்களுக்கும் வழங்கக்கூடிய வழிமுறையையும் மாந்தன் மட்டுமே கற்று வைத்திருக்கிறான். அது என்ன? அதுதான் மொழி. அறிவியல் நுட்பத்தை பற்றி பேசுகிறோம், தொழில்நுட்பத்தை பற்றி பேசுகிறோம், கலையியல் நுட்பத்தை பற்றி எல்லாம் பேசுகிறோம். இந்த 3 துறைகளுக்கும், 3 புலங்களுக்கும், 3 அறிவியல்களுக்கும் உழைத்திருக்கின்ற ஒரே புலம் மொழி புலம். எத்திராசன் ராதாகிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய ஐஐடியிலே வேலை பார்த்த ஒரு பேராசிரியர் பெருமகனார் மிக அருமையாக சொல்லுகிறார். இதே அண்டை மாநிலமான கேரளத்திலே புலவர் பெருமக்களையும் எழுத்தாளர்களையும் அவர்களுடைய பிறந்த நாளையும் சிறப்புற கொண்டாடுகின்றனர். இந்த விளக்கு கம்பங்களிலே அவருடைய ஒளிப்படங்களை பெரிய அளவிலே வைக்கின்றனர். அது மொழியை பற்றி எல்லோருமே பெருமை கொள்ளுதல் வேண்டும். மொழியின்றி அறிவு இல்லவே இல்லை. அறிவின்றி மொழி இல்லை, மொழியின்றி அறிவில்லை. ஒரே நாணயத்தின் 2 பக்கங்களாக மொழியும் அறிவும் விளங்குகின்றன நண்பர்களே. எனவே பெருமை என்று சரியான ஆற்றலை பெற்றிருக்கின்ற அனைவருமே அருஞ்செயல்களை ஆற்றக்கூடியவர்கள் ஆற்றுகிறார்கள். அவர்களுடைய ஆற்றலால் நாம் அனைவரும் வெவ்வேறு வகைகளில் பயனை துய்த்து வருகின்றோம். அதனை மறந்து விடுதல் ஒருபோதும் கூட. அதனை போன்றே அவர்கள் ஆற்றுவார் ஆற்றல் என்று சொல்லுவது போல இந்த ஆற்றும் திறன் எல்லாமே சிறந்ததாக அருஞ்செயல்களாக சாதனைகள் என்று சொல்லக்கூடிய அளவிலே இருக்கும். ஆற்றின் அருமை உடைய செயல் அழுத்தம் திருத்தமாக திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். அவர்கள் எந்த ஒரு வேலையை செய்தாலும், எளிய வேலையாக இருந்தாலும் அரிய வேலையாக இருந்தாலும் திறமையோடு பொறுப்போடு கடமை ஆற்றுகக்கூடிய பெருமக்களாகத்தான் இந்த மாந்த இனம் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் தான் நாமும் சிறப்புற வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மறந்துவிடக் கூடாது. ஐன்ஸ்டீன் குறிப்பிடுவது போல ஒவ்வொரு நொடியும் நான் 100 முறை நினைத்து பார்க்கிறேன் என்று அந்த பெருமகனார் குறிப்பிடுகிறார். பல்லோருடைய உழைப்பினால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. எனவே நாம் இந்த குமுகாயத்திற்கு செய்கின்ற தொண்டு என்பது, தியாகம் என்பதெல்லாம் கடமைதான் ஒழிய வாழ்வதற்கான உரிமைதான் ஒழிய வேறு எதுவும் இல்லை, பெருமை அல்ல என்று நம்முடைய ஐன்ஸ்டைன் குறிப்பிடுகின்றார். 976வது குறள். இது சற்றே மாறுபட்ட குறளாக உள்ளது எனக்கு தெரிந்த வகையிலே. சிறியார் உணர்ச்சியுள் இல்லை, பெரியாரை பேணிக் கொள்வேன் என்னும் நோக்கு. அரசியலை யாரும் எண்ணி விடாதீர்கள், அரசியல் மாற்றத்தை எண்ணி விடாதீர்கள், புழுங்கி விடாதீர்கள். சிறியார் உணர்ச்சியுள் இல்லை, பெரியாரை, இப்படி பொருள்கொள் முறையை சற்று மாற்றி பார்க்க வேண்டும். பெரியாரை பேணிக்கொள் ஓம் அல்லது கொள்வேம் என்பத பன்மையால கொள்வேம் என்னும் நோக்கு சிறியோர் உணர்ச்சியுள் இல்லை. அது ஒவ்வொரு குடும்பத்திலும் காண்கின்றோம், ஒவ்வொரு வெளியிலும் காண்கிறோம், அரசியலிலும் காண்கிறோம், பொதுமக்களிலும் காண்கிறோம். திரட்சியாக வரும்போது அவரவர் தன் பங்களிப்பை ஏற்றுக்கொள்ள தவறுவதால் யாரோ ஒருவருக்காக அல்லது எல்லோருக்குமாக சேர்ந்து முடிவெடுத்து விடுகின்றனர். எனவே அதிலும் விழிப்பாக இருக்க வேண்டும். ஒருபோதும் நாம் நம்பிவிடக்கூடாது. சிறியவர்கள், இளையோர் பெரியவர்களுடைய கருத்தினை, அவர்களுடைய உணர்ச்சிகளை, அவருடைய அறிவினை, திறனை, ஆற்றலை, பட்டறிவினை பாராட்டுவார்கள் என்று எண்ணிவிடக்கூடாது, நம்பிவிடக்கூடாது, ஒப்புக்கொண்டு விடக்கூடாது என்று வள்ளுவர் இற்றைய அரசியலுக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னதே ஒரு தீர்வினை அளித்துள்ளார் என்பதையும் எண்ணி பாருங்கள் நண்பர்களே. மாற்றம் வரட்டும், வந்தால் சரி என்று. எப்படி வரும் என்று எண்ண வேண்டாமா? மந்திரத்தில் மாங்காய் காய்க்குமா என்பதை பற்றி அறிவு வினாக்களை, அறிவை ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படி நடக்கின்றார்கள் என்பது உண்மையிலேயே விந்தையாகவும் இருக்கிறது.
துன்பமாகவும் இருக்கிறது நண்பர்களே. இறப்பே புரிந்த தொழிற்றாம் சிறப்புந்தான் சீர் அல்லவர் கண்படி. இதுவும் அதிலிருந்தே சற்றே நழுவி வந்து கொண்டிருக்கின்ற அடுத்த படிக்கட்டுக்கு இறங்கி இருக்கின்ற ஒரு குரலாகவே அமைந்திருக்கிறது. இறப்பே புரிந்த சிறுமை பண்புடையவரிடம் தகுதி வாய்ந்த பதவி வந்து சேருமே, ஆனால் எல்லை மீறிய செய்தற்கு அது தூண்டிவிடும். நான் அவர் படித்த செய்தியை உங்களிடம் படிக்கவில்லை நண்பர்களே. இந்த குரலுக்கான உரையை மட்டும்தான் உங்களிடம் படித்து காட்டினேன். பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. சற்றே பொருட்கொள் முறையில் நண்பர் புறப்பட்டு விட்டார். பணியுமாம் என்றும் பெருமை, பெருமை என்றும் பணியும், பெருமை என்றும் பணிவினை காட்டும், செருக்கினை காட்டாது, அகந்தையை காட்டாது. அதே வேளையிலே சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. இந்த சொல்லினை பெய்திருக்கின்ற முறையை நினைக்கும் போது மாபெரும் உளநல மருத்துவராகவும் திருவள்ளுவர் பெருமகனார் விளங்குகிறார். பணியுமாம் என்றும் பெருமை, அவர்களுக்கு அவர்களுடைய தகுதியை பற்றி முழுமையாக அவர்களுக்குள்ள எண்ணத்தில் சரியான அளவினை காட்டும். எனவே அவர்கள் அனைவரிடமும் எப்போதும் பணிவோடு நடந்து கொள்வார்கள். செல்வ செருக்கால் அலைய மாட்டார்கள், பதவி பெருமையால் பிரிய மாட்டார்கள் என்பதோடு அவர்கள். ஆனால் இந்த சிறுமை என்பது, சிறுமை குணம், சிறுமை பண்புகள் வந்துவிட்டால் அவர்கள் எப்போதுமே என்னிடம் எல்லா அதிகாரமும் இருக்கிறது, வானுயரை அதிகாரங்கள் இருக்கின்றன என்று சொல்லி மக்களை ஏமாற்றுவார்கள். பெருமை பெருமிதம் இன்மை, சிறுமை பெருமிதம் ஊர்ந்து விட. இந்த பெருமை என்னுடைய பெருமை பெருமிதத்துக்கு இட்டு செல்லும். தமிழ் நேரத்தின் அருமை பெருமை பெருமிதத்திற்கு இட்டு சொல்லும். அது என்ன பெருமை பெருமிதத்திற்கு இட்டு சொல்லும்? நாம் தமிழர்கள் எல்லோருமே தலை நிமிர்ந்து பெருமிதம் கொள்ளலாம். அதற்கான பெருமை என்ன? திருக்குறள் தான் நமக்கான தமிழர்களுக்கான பெருமை, மாபெரும் பெருமை. ஆனால் அதனை அறிந்து கொள்ளாமல் இருப்பதுதான் வருத்தம். பெருமை பெருமிதம் இன்மை, சிறுமை பெருமிதம் ஊர்ந்து விடுதல். அந்த மேல் உள்ள குரலுக்கு முந்தைய குரலை சற்றே ஊற்றி சாயலை சற்றே மாற்றி அளித்திருக்கிறார் திருவள்ளுவர் பெருமகனார். அதனிலும் மிக அருமையான முத்தாய்ப்பாக நிறைவாக அந்த அதிகாரத்துக்குள் நிறைவாக உள்ள குரல், அதுவும் அருமையான பொருள் ஒன்றினை தருகிறது என்பது குறிப்பிட விரும்புகிறேன். அற்றம் மறைக்கும் பெருமை. இந்த நிர்வாகத்தில் கூட பலரும், பல தலைமை வகிப்பவர்கள் பலரும் சிறப்பாக செயல்படுவதற்கு ஒரு காரணம், தன் கீழ் பணிபுரிவர்களை, தன்னிடத்தில் பணிபுரிவர்கள் அனைவரையும். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை பற்றி சொல்லுவார்கள். அவர் கையெழுத்து போட்டோம்னா அந்த டீ மட்டும் நேர அந்த ஐ முடிகிற வரைக்கும் இருக்கும். அப்போ மற்றவர்களை காப்பாற்றக்கூடிய ஆற்றல் பெற்ற பெருமகனாக அந்த தலைமகன் விளங்குவதை சுட்டுவது போன்று அற்றம் காக்கும் கருவி என்று சொல்லுவது போல், அற்றம் காக்கும் கருவி அறிவு என்பதை நாம் அறிவோம் அல்லவா? அந்த அறிவோடு இணைந்த திறமை என்பதும் அற்றம் மறைக்கும் பெருமை, சிறுமைதான் குற்றமே கூறிவிடும். மற்றவர்களுடைய குறைகளையும் குற்றங்களையும் சொல்லி தெரிந்து கொண்டே இருப்பார்கள். அவர்களிடம் ஏதோ ஒன்று மறைக்கப்படுகிறது. அவர்கள் உள்ளத்திற்குள், அவர்களுடைய எண்ணத்திற்குள் ஏதோ ஒன்றினை, ஏதோ ஒரு இருட்டறை இருந்து கொண்டிருக்கிறது என்பது மற்றவர்களை பற்றிய குறை கூறிக்கொண்டே திரிவார்கள். இவருடைய குறை வெளிச்சத்திற்கு வந்துவிடக் கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக. அற்றம் மறைக்கும் பெருமை. இந்த சிறந்தவர்கள், திறமை மிக்கவர்கள் மற்றவர்களுடைய குற்றங்களையும் குறைகளையும் அடுத்தவர்களிடம் சொல்லி தெரிய மாட்டார்கள். குறிப்பாக சிறப்பாக தன் கீழ் ஆட்சி பணியில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் உட்பட எல்லோருமே
தன் கீழ் உள்ள சார்நிலை பணியாளர்களை பற்றி, ஊழியர்களை பற்றி, அலுவலர்களை பற்றி மற்றவரிடம் குறை கூறி திரிய மாட்டார்கள். அதனை சரி செய்வதற்கான வழிமுறைகளை கண்டு அவர்களுக்கு தெரிவித்து அவர்களை தெளிவித்து மகிழ்வார்களே ஒழிய குற்றத்தை மற்றவர்களுக்கு ஏன் அப்படி செய்கின்ற தலைவனைத்தான் இந்த அவரின் கீழ் பணிபுரிகின்ற சார்நிலை பணியாளர் அனைவரும் ஒப்புக்கொள்வார்கள், ஏற்றுக்கொள்வார்கள். நம்முடைய தலைமை பதவியிலே இருக்கின்றவன் நம்மை காப்பாற்றுவான். அதுபோன்று பல ஆட்சி பணியாளர்கள் இருந்து விளங்கி இருக்கிறார்கள் என்பதையும் என் வாழ்க்கையிலே பணிக்காலத்திலே நடைமுறையிலே கண்டு மகிழ்ந்திருக்கிறேன். எனவே இந்த பெருமை என்ற அதிகாரத்தை தந்த பெருமகனாரை எண்ணி நாம் திருக்குறளுக்கு ஒட்டுமொத்தமாகவே ஒரு முறையேனும் விரும்பிய குறள்களை ஏனும் படித்து மகிழ்ந்து நடைமுறையிலே கடைபிடித்தோமே ஆனால் நாம் வாழ்விலே உயரலாம். எவ்வளவு அகவை ஆனாலும் உயர்ச்சி என்பது நம்முடைய இருக்கின்ற நிலையிலே மற்றவர்களுக்கு காட்சி தருகின்ற உயர்நிலைகள் அல்ல, நமக்கு நாமே நம்மையே உயர்த்தி கொள்ளுகின்ற நிலைக்கு செல்லலாம் என்று கூறி இந்த வாய்ப்பை பெற்றமைக்கு நன்றி பாராட்டி விடுகிறேன். நன்றி, வணக்கம்.